மூன்றாவது நாளாக பாகிஸ்தான் அத்துமீறி தாக்கி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து வருகிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை தொடரலாம். மூன்றாவது நாளாக பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்தியாவினுடைய வான்வெளி பகுதிக்கு வர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அவற்றை தடுத்து நிறுத்தி அளிக்கக்கூடிய பணிகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரு ட்ரோனை கூட உள்ளே விடக்கூடாது என்கின்ற முடிவில் அனைத்து ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி வருகிறது. மேலும் செயல் இலக்க வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடைபெற்று வருவதாக இன்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தது. கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து பாகிஸ்தானுடைய வான்பரப்பில் இருந்து இந்தியாவுடைய வான்பரப்பு நோக்கி வந்திருக்கக்கூடிய ட்ரோன்களின் எண்ணிக்கை 300 இருந்து 400 வரை இருக்கலாம் என்கின்ற வகையிலே ராணுவத்தினுடைய அந்த தகவல் இருந்தது. இருந்தாலும் அனைத்து ட்ரோன்களுமே செயலிழக்கப்பட்டு விட்டது, சுட்டு வீழ்த்தப்பட்டது என்கின்ற தகவலை பதிவு செய்திருந்தார்கள். இந்நிலையில்தான் மூன்றாவது நாளாக தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி இந்தியாவுடைய வான்பரப்புக்குள் அவர்களுடைய ட்ரோன்களை அனுப்புவதன் காரணமாக நம் பிரதமர் நரேந்திர மோடியுடனான ஆலோசனையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈடுபட்டிருக்கிறார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய நகரங்களை நோக்கி தொடர்ச்சியாக 17 இடங்கள் வரைக்கும் நகரங்களை நோக்கி தொடர்ச்சியாக ட்ரோன்களை நோக்கி அனுப்புவதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த நகரங்களை நோக்கி தான் அவருடைய கண்காணிப்பை நோக்கி தான் ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை கண்காணிப்பதற்காக உளவு ட்ரோன்களை மட்டுமே அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அல்லது செயலிழக்கப்பட்ட ட்ரோன்கள் எல்லாம் சோதித்த பிறகுதான் அதில் தெரிந்தது. அதில் இருப்பதெல்லாம் கேமரா, அதாவது கண்காணிப்பு உளவு பணிக்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் வரக்கூடிய ஏவுகணைகளும் வெடிக்காமல் அங்கேயே கிடைக்கின்ற அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் எத்தனை ட்ரோன்கள் வந்தாலும் அத்தனையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய வகையிலே இந்திய ராணுவம் அதற்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை 6 மணிக்கு ஒரு சில நகரங்கள்ல, அதாவது நேற்று தாக்குதலுக்கு குறிவைக்கப்பட்ட நகரங்கள்ல மட்டும் பிளாக் அவுட் என்று சொல்லக்கூடிய மின் விநியோகத்தை நிறுத்தி மின் விளக்குகளை அணைத்து வைக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 6:35 மணிக்கு பிறகாக யார் சைரன் ஒலிக்கக்கூடிய அந்த வான்வெளி தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக சொல்லி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதுமாகவே அந்த யார் சைரன் ஒலிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த வான்வெளி வழியாக தாக்குதலை மேற்கொள்வதற்காக பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் வான் நோக்கி வரும்பொழுது அவற்றை அளிக்கக்கூடிய பணிகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருந்த நிலையில முழு மாநிலத்திற்கும் பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது, மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, மின் விளக்குகள் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலுமே பிளாக் அவுட் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் ராணுவம் சொல்லியிருக்கிறது. இந்த பிளாக் அவுட் நடவடிக்கை ஏன் செய்யப்படுகிறது, ஏன் இரவு நேரங்களில் மின் விளக்குகளை அணைக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. தற்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளை பயன்படுத்தி லாங்கிடியூட், அதாவது புவியில் எந்த பகுதி இருக்கிறது என்பதை கூகுள் மேப் போன்றவற்றை பயன்படுத்தி துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியுமே என்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் ரியல் டைம் டார்கெட் பிக்ஸ் செய்வதற்கு ஒரு ஒளி அல்லது அந்த குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ராணுவ நடவடிக்கைகளில் இந்த பிளாக் அவுட் நடவடிக்கை என்பது வான்வெளி தாக்குதல் அல்லது டார்கெட்டை பிக்ஸ் செய்வதில் இருந்து ஒரு துல்லியமான தாக்குதலை தவிர்ப்பதற்காகத்தான் பிளாக் அவுட் செய்யப்படுகிறது என்ற தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அப்படிதான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற கர்னல்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிளாக் அவுட் நடவடிக்கை என்பது துல்லியமான தாக்குதலை தவிர்க்க வேண்டும். மேலும் வான்பரப்பில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு மிசைலாக இருந்தாலும் சரி, ட்ரோனாக இருந்தாலும் சரி, ஏர்கிராப்டாக இருந்தாலும் சரி, அது எந்த டார்கெட்டை நோக்கி செல்கிறது என்பதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் பிளாக் அவுட் நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். மேலும் பிளாக் அவுட் நடவடிக்கை மட்டுமே பத்தாது, மக்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும். வான்வெளி தாக்குதலுக்கான அபாயம் இருக்கிறது என்கின்ற மக்களையும் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும், அவர்களையும் பாதுகாப்பான இடங்களில் இருக்க செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் பிளாக் அவுட் செய்யப்பட்டு யார் சைரன் ஒலிக்கப்படுகிறது. அந்த வகையில் கிட்டத்தட்ட முதலில் 7 இடங்களில் தாக்குதல் தொடங்கிய நிலையில புல்வாமா மற்றும் சம்பா உள்ளிட்ட பகுதியில் எல்லாம் முதலிலேயே தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதுமாகவே துப்பாக்கி சூடுகள், குண்டுகள் முழங்கக்கூடிய சத்தம், துப்பாக்கிகளில் இருந்து தோட்டாக்கள் வெளியேறக்கூடிய வெடி சத்தம் மற்றும் பீரங்கி குண்டுகள் முழங்கக்கூடிய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்முவில் தங்கி இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அவருடைய தகவல் என்பதும் தற்போது வெளியாகிறது. தொடர்ச்சியாக குண்டுகள் முழங்கக்கூடிய சத்தங்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பாகிஸ்தானின் ட்ரோன்கள் உள்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவற்றை நாம் டிஃபென்ஸ் செய்து வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு மூலமாக தடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் நடந்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே இதுதான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவால் பாகிஸ்தானுடைய வான்பரப்புகள் எளிதாக நுழைந்துவிட முடியும் என்று பாகிஸ்தானுக்கும் தெரியும். ஆனால் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய அந்த ட்ரோன்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தி தற்போது வரைக்கும் தடுப்பு நடவடிக்கைகளில் மட்டுமே இந்தியா ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய இந்த எல்லை பரப்பு, பாகிஸ்தானுடன் பங்கிட்டிருக்கக்கூடிய எல்லை பரப்பு என்பது 3324 கிலோமீட்டர். அதில் சுமார் 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் LOC என்று சொல்லப்படுகிறது, லைன் ஆஃப் கண்ட்ரோல். இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் POK என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கிறது. அங்கேதான் பயங்கரவாத முகாம்கள் அதிக அளவில்
இருக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பாகிஸ்தான் அங்கு இருக்கக்கூடிய பயங்கரவாதி முகாம்களுக்கு அந்த இடங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான அனுமதியை கொடுக்கிறது. அங்கு பயங்கரவாதிகள் முகாமிட்டிருக்கிறார்கள். அந்த வழியாகத்தான் அவர்கள் உள்ளே ஊடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அதனை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது இந்த சுமார் 700 கிலோமீட்டர் அந்த எல்ஓசி என்று சொல்லக்கூடிய அந்த 700 கிலோமீட்டர்களில் இருந்து மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இன்டர்நேஷனல் பார்டர், சர்வதேச எல்லையாக கருதப்படுகிறது. அந்த பகுதிகளிலே வேலிகள் அமைத்து அங்கே பாதுகாப்பிற்கான ராணுவ மையங்கள், அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவ மையங்கள் அவர்களுடைய நாட்டு நிலையில் இருப்பார்கள். இந்தியாவினுடைய மையங்கள் தமிழகத்தில் இந்த பக்கம்